மகாமந்திரியாருக்கு வெற்றி உண்டாகட்டும். யார் இவன்? எதற்கு இழுத்து வருகிறீர்கள்? ஹுசூர், இவன் பஜாரில் பிரச்சனை செய்து கொண்டிருந்தான். முகலாய சாம்ராஜ்யத்தில் இவனோடு போட்டியிட யாருமே இல்லையாம். அனைவருக்கும் முன்பாக ஷெகன்ஷாவையும் இழிவுபடுத்தி விட்டான். யார் நீ? இங்கு ஏன் வந்தாய்? எனது பெயர் இம்தியாஸ் கான். நான் ஒரு பயில்வான். இந்துஸ்தானத்தில் இருக்கும் அனைத்து ராஜ்யங்களுக்கும் சென்று அங்கிருக்கும் வீரர்களோடு போட்டியிடுவது எனது வழக்கம். இன்று வரை என்னை எவரும் தோற்கடித்தது கிடையாது. அவ்வகையில் இப்போது ஆக்ரா வந்துள்ளேன். அந்த ஜலாலுதீன் முகமதுவை என்னோடு போட்டியிடுவதற்காக அழைக்க வந்தேன். வாயை மூடு. உன்னுடைய இந்த குற்றத்திற்கு உன் தலையை வெட்டி நான் இங்கே எரிந்திருக்க முடியும், தெரிந்து கொள். ஆனால் நீயோ எங்கள் ராஜ்யத்தையே போட்டிக்கு இழுக்கிறாய். உனக்கு அதற்கு தக்க பதில் கிடைத்தே தீரும். அதற்காக நீ சிறிது காத்திருக்க வேண்டியிருக்கும். அழைத்துச் செல்லுங்கள் இவனை. என் கட்டளை வரும் வரை காத்திருங்கள். எந்த வாய்ப்புக்காக நான் காத்திருந்தேனோ அது இப்போது வந்துவிட்டது. இவனோடு போட்டியிட இந்த முகலாய சாம்ராஜ்யத்தில் யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். அவனோ மதம் பிடித்த யானை. அவன்தான் என் மைந்தன். நான் பெற்ற செல்வம் ஆதகம் கான். ஆதகம், நீ மிக விரைவில் சிறையில் இருந்து வெளியே வந்து விடுவாய். உன்னை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்க நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜலாலை நான் வற்புறுத்துவேன். ஹுசூர், இது அனைவரும் அறிந்ததுதான். போருக்கு பிறகு அபுமாலி ஓடிவிட்டான். தாங்கள் கட்டளையிடுங்கள். அவனை கண்டுபிடித்து தங்கள் முன் நிறுத்த வேண்டுமா அல்லது கொன்றுவிட வேண்டுமா? ஏனென்றால் போரில் தோற்ற பிறகும் அவன் மீண்டும் மீண்டும் சதி செய்து கொண்டிருக்கிறான். அவனை கொல்ல வேண்டும் என்று நான் முன்பே எண்ணி இருந்தால் அப்போதே கட்டளையிட்டிருப்பேன். விஷயம் என்னவென்றால், அவன் என்ன பிரச்சனைகள் செய்தாலும் அவன் என் தங்கையின் கணவனாவான். என் துரதிர்ஷ்டத்தை பாருங்கள் அக்கா அவர்களே. எனது இரு மைத்துனர்களும் எனக்கு எதிரியாகிவிட்டார்கள். ஒருவன் சிறையில் இருக்கிறான், இன்னொருவன் ஓடிவிட்டான். ஒரு ஷெஹன்ஷாவின் தலையெழுத்து இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்மால் எப்படி மாற்ற முடியும்? தாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றால் பிரச்சனை இன்னும் பெரிதாகிவிடும். எனது கரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. எந்த தங்கைகளுக்காக நான் பிரார்த்தனை செய்தேனோ அவர்களை எப்படி நான் விதவையாக்குவது? ஷெஹன்ஷாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஹுசூர். மகாமந்திரியார் உங்களை உடனடியாக அந்த புறத்திற்கு அழைத்தார். முக்கியமான விஷயத்தை தங்களிடம் கூற வேண்டுமாம். எச்சரிக்கை! பாட்ஷா ஜலாலுதீன் முகமது வந்து கொண்டிருக்கிறார். என்னவாயிற்று பெரியம்மா? அப்படி என்ன முக்கியமான விஷயம் வந்துவிட்டது? எதற்காக என்னை தாங்கள் உடனடியாக இங்கு வர சொன்னீர்கள்? ஷெஹன்ஷா ஒரு ஆண்மகன் அனைவரின் முன்பாக உங்களுக்கு எதிராக சவால் விட்டிருக்கிறான். நான் நினைத்திருந்தால் அக்கணமே அவன் தலையை வெட்டி எறிந்திருப்பேன். ஆனால் உங்களின் விதிமுறை என்னவென்றால், எந்த ஒரு சாதாரண மனிதனும் உங்களிடம் வந்து முறையிடலாம். அதே போல நீங்களும் அவர்களுக்கு தகுந்த நியாயத்தை வழங்குவீர்கள். சரி, தாங்களே கூறுங்கள் பெரியம்மா. அவனுடைய மிரட்டலை ஏற்றுக்கொள்வோமா இல்லை வேண்டாமா? நிச்சயமாக நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முகலாய ராஜ்யத்தில் ஒருவர் சவால் விடும் பொழுது நாம் அமைதியாக இருந்தால் அது நம் வீரத்துக்கே இழுக்காகும். இவ்விஷயத்தில் என்னுடைய கருத்து வேறாகும் ஜலால். நான் அரசியலில் இருந்து தள்ளி இருப்பது உண்மைதான். ஆனால் இன்று நான் பேசியே ஆக வேண்டும். விஷயம் யுத்தத்தை பற்றியது என்றால் அது வேறாகும். இந்த மிரட்டலை எல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டார் யார் வேண்டுமானாலும் முகலாய சாம்ராஜ்யத்தை மிரட்டத் தொடங்கி விடுவார்கள். இடையூறுக்கு மன்னியுங்கள் மகாராணி அவர்களே. நாம் இது போன்ற மிரட்டலுக்கு பதில் அளிக்கவில்லை என்றால் பிறகு ஷெஹன்ஷா அச்சமடைந்து விட்டார் என்று மக்கள் கருதுவார்கள். இடையூறுக்கு மன்னிக்கவும். நான் இந்த விவகாரத்தில் மகாமங்காவை ஆதரிக்கிறேன். ஷெஹன்ஷா ராஜ்யத்தில் அதிசக்தி படைத்தவர். ஒவ்வொரு மிரட்டலுக்கும் சரியான பதில் அளித்தால்தான் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். மீண்டும் மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் ராஜ்யத்தில் தலை தூக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நன்கு உரைக்குமாறு ஒரு முறை கூறினால் பிறகு முகலாய ராஜ்யத்தை யாரும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார்கள்.
மன்னிக்க வேண்டும் ஷெஹன்ஷா. இந்த விஷயத்தில் என்னுடைய கருத்தையும் நான் கூற விரும்புகிறேன். நான் அத்தை அவர்கள் கருத்தை ஆமோதிக்கிறேன். சாணக்கிய நீதி என்ன கூறுகிறது என்றால், ஒரு ஷெஹன்ஷாவின் கடமை ஆபத்தில் இருப்பவர்களை காப்பாற்றுவதும் நேர்மையாக ராஜ்யத்தை நடத்துவதும் தான். கௌரவம் உங்கள் ஸ்தானத்தில் இருக்கிறது. ஆனால் சிறு மிரட்டலுக்காக யுத்தம் செய்ய முற்பட்டால் அது புத்திசாலித்தனமாக இருக்காது. அவன் யார், அவன் குறிக்கோள் என்ன, எங்கிருந்து வந்திருக்கிறான் என்பது தெரியாது. ஒருவேளை அது எதிரி நாட்டின் சதியாக கூட இருக்கலாம். எனக்கு இந்த விவகாரத்தை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் இவ்விவகாரத்தில் ஷெஹன்ஷா அவர்களுக்கு நானும் எம்மை மன்னித்து விடுங்கள். நான் இடையில் பேசி இருக்க கூடாது. கூற வந்ததை முழுமையாக கூறு. யா மகமாங்காவை ஆதரிக்கிறோம். தாயே, தாங்கள் என்னை இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்காக அழைத்தீர்கள். ஆனால் விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு அரசியல் விவகாரத்தையும் விவாதிப்பதற்கு பெரியம்மா இருக்கிறார்கள், மந்திரிகள் இருக்கிறார்கள். ஏன், தாங்களும் எனக்கு ஆலோசனை வழங்கலாம். ஆனால் என்னுடைய பேகங்கள் இருக்கும் பொழுது என்னால் அரசியல் விஷயங்களை பேச எனக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பது அவர்களுக்கே தெரியாது. பிறகு எப்படி அவர்களிடம் அரசியல் பேசுவது? பிறகு பெனசீர், இம்முறை நீ பேசிவிட்டாய், பரவாயில்லை, போகட்டும். ஆனால் மறந்து விடாதே, இனி எந்த ஒரு அரசியல் விஷயத்திலும் நீ தலையிடக்கூடாது. இதை நான் நாளை பார்த்துக் கொள்கிறேன். முகலாய சாம்ராஜ்யத்தின் பாஷாவிற்கு சவால் விடுத்தால் என்ன நடக்கும் என்பதை தாங்கள் அனைவரும் நாளை பார்ப்பீர்கள். இது எனக்கு விடப்பட்ட மிரட்டல் அல்ல, முழு ஆக்ராவிற்கும் விடுக்கப்பட்டது. ஆக்ராவே அதற்கு பதில் கூறும். இனி எந்த ஒரு அரசியல் விஷயத்திலும் நீ தலையிடக்கூடாது. இதை நான் நாளை பார்த்துக் கொள்கிறேன். முகலாய சாம்ராஜ்யத்தின் பாஷாவிற்கு சவால் விடுத்தால் என்ன நடக்கும் என்பதை தாங்கள் அனைவரும் நாளை பார்ப்பீர்கள். இது எனக்கு விடப்பட்ட மிரட்டல் அல்ல, முழு ஆக்ராவிற்கும் விடுக்கப்பட்டது. ஆக்ராவே அதற்கு பதில் கூறும். சலாம் ஷெஹன்ஷா. நேற்று கோட்டை வாசலில் நீதான் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தாயா? ஆம் பாஷா அவர்களே. எவ்வளவு தைரியம் உனக்கு? ஷெஹன்ஷா முன்பு திமிராக பேசுகிறாயா? உன் உயிர் மீது உனக்கு ஆசை இல்லையா என்ன? எனக்கு வெற்றி மீது மட்டும்தான் ஆசை. பொறுங்கள் அட்கா அவர்களே, இவர் யாசிப்பது எந்த வெற்றியை என்று முதலில் தெரிந்து கொள்வோம். கூற வந்ததை கூறுங்கள் இந்தியாஸ். நான் உங்கள் ராஜ்யத்தில் இருக்கும் யாராவது பைல்வானுடன் அல்லது வீரனுடன் குஸ்தி செய்ய விரும்புகிறேன். அதில் நான் தோற்றுவிட்டால் தங்களின் அடிமையாகி விடுகிறேன். மாறாக அவன் தோற்றுவிட்டால் அதன் பிறகு... கூற வந்ததை முழுமையாக பேசி முடி. ஒருவேளை அவன் என்னிடம் தோற்றுவிட்டால் நான் வேறொரு வீரனுடன் மோதுவேன். மொத்தத்தில் மூவருடன் மோதுவேன். அந்த மூவரும் என்னிடம் தோற்றுவிட்டால் பிறகு பாஷா அவர்கள் எனது முன்பாக அவர் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். பாஷா அவர்களே, நான் போட்டியின் பெயரில் தான் உங்களிடம் அழைப்பு விடுக்கின்றேன். இது உங்களுக்கு சங்கடமாக இருக்கிறது என்றால் நான் வேறு ராஜ்யம் பார்த்துக் கொள்வேன். நீ எங்கும் செல்ல போவதில்லை. நீ முகலாய தர்பாருக்கே வந்து சவால் விடுத்துள்ளாய். அதனால் தீர்ப்பு வழங்கும் வரை நீ எங்கும் செல்லக்கூடாது. இந்துஸ்தானின் எந்த மூலை முடுக்குகளில் இருந்து சவால் வந்தாலும் அதை நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம். முகலாய ராஜ்யத்திற்கு மிரட்டல் விடுப்பது என்றால் தன்னுடைய மரணத்தை தானே அழைப்பதற்கு சமம் என்று நான் நிரூபித்து காட்டுகின்றேன். பைல்வான் இம்தியாஸ் கானின் சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இந்த நிறைந்த சபையில் கூறுகின்றேன். இந்த உண்மையை மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். அதை நீயும் கண்டு கழிக்க தயாராக இரு. ஏனென்றால் நான் உன் அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். நாளையே உனது சவாலுக்கு பதில் அளிக்கப்படும். அதுவரையில் இவன் என்னுடைய விருந்தாளியாக இங்கே இருப்பான். எனக்கும் சம்மதம் ஷெஹன்ஷா. சரி, தயாராக இரு. நாளை என் ராஜ்யத்தின் சக்தி படைத்த ஒருவன் உன்னோடு போட்டி போடுவான். இப்போது நீ செல். சலாம் ஷெஹன்ஷா.
எச்சரிக்கை! பிறகு அன்று கவனமாக நடந்தது கேளுங்கள்! எச்சரிக்கை! மகா மந்திரி அவர்களும் பாட்ஷா அவர்களின் கட்டளையின் அடிப்படையில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கூற வந்திருக்கிறேன். நாளைய தினம் முக்கியமான நாளாக இருக்க போகிறது. யா அல்லாஹ், சகின்ஷா மீண்டும் நாளை மீனா பசார் வைக்க போகவில்லையே. மீனா பசார் அல்ல, போட்டி நடக்க இருக்கிறது. பயந்து திரும்பி ஓட போகிறான். யாரோ ஒரு பயில்வான் ஷெகன்ஷாவின் தர்பாருக்கு வந்து நமது வீரத்தை பற்றி கேலி செய்து விட்டான். நாளை ஷெகன்ஷாவின் சார்பில் ஒருவன் அவனுடன் போட்டியிடுவான். அருமையான சண்டை நடக்கவிருக்கிறது. ஆகையால் இளம் காளையர்கள் போட்டியிடுவதை பார்க்கும் சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. யா அல்லாஹ், எவ்வளவு நாட்களுக்கு பிறகு இது போன்ற ஒன்றை பார்க்க போகிறோம். வேடிக்கையாக இருக்கும். மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஜோதா, நீ அறிவாயா? ரேஷம் இப்பொழுது அந்த புறத்திற்கு வந்து கோஷமிட்டு சென்றாள். அந்த பைல்வானுக்கும் நம் ராஜ்யத்தை சேர்ந்த வீரனுக்கும் நாளை மல்யுத்தமாம். அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஷெஹன்ஷா கட்டளையிட்டிருக்கிறாராம். இதில் ஷெஹன்ஷாவிற்கு என்ன மகிழ்ச்சி இருக்கும் என்று தெரியவில்லை. ஒருவரோடு ஒருவர் மோதி சண்டையிட்டு ரத்தம் சிந்துவார்கள். ஷெஹன்ஷா இதையெல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார். ஜோதா, இது வெறும் விளையாட்டு. ஒரு ராஜபுத்திரியாக இருந்தும் இவ்வாறு பேசுகிறாயே? ராஜபுத்திரர்களும் போர் புரிவார்கள், மல்யுத்தம் செய்வார்கள். ஆனால் நாம் அதை கேளிக்கையாக என்றும் பார்ப்பதில்லை. தேவையின் பேரில் தான் அவ்வாறு செய்கின்றோம். யுத்தத்தை விளையாட்டாக பாவித்து அதை பார்த்து ரசிப்பது, இதெல்லாம் எனக்கு சிறிது கூட பிடிக்காது. அங்கு நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்ன வித்தியாசம் வந்துவிட போகிறது? ருக்கையா பேகம் இருப்பார், அவரோடு சேர்த்து அந்த பெனசீரும் இருப்பார். அதாப் பேகம் சாஹிபா, ஷெஹன்ஷா அவர்கள் தங்களை அழைத்தார். அக்கா அவர்களே, இந்துஸ்தானை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்றால் நாம் கடினமாக போராட வேண்டும். நமக்கு மிகப்பெரிய படை தேவைப்படும். நம்முடைய படை மிக பெரியது, வலிமை வாய்ந்தது. அது போக போக இன்னும் பெரிதாகிக் கொண்டே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்துஸ்தான் முழுவதும் தங்களுடைய கொடியை பறக்கட்டும். ஆமென். வாருங்கள் ஜோதா பேகம். அதாப் பேகம் சாஹிபா, எனக்கு விடை கொடுங்கள் உசூர். வாருங்கள், அமருங்கள். ஒரு முக்கியமான விஷயத்திற்காக தான் தங்களை அழைத்தேன். நாளை நடக்கவிருக்கும் போட்டியை தாங்களும் வந்து என்னோடு அமர்ந்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னை அழைத்ததற்கு நன்றி. நானே தங்களிடம் பேச வேண்டும் என்று இருந்தேன். நாளை போட்டியை காண எனக்கு விருப்பமில்லை ஷெஹன்ஷா. ஏன்? அது உங்களுக்கு நன்றாக தெரியும். எனக்கு சண்டையும் பிடிக்காது, அதில் ஈடுபடுபவர்களையும் பிடிக்காது. அதனால் நான் வந்தாலும் வராவிட்டாலும் என்னவாக போகிறது? அதான் மற்றவர்கள் அங்கு வருவார்களே. உங்கள் பிரஜைகள் இருப்பார்கள், குடும்பத்தினர் இருப்பார்கள். பிறகு உங்களுக்கு மிகவும் நெருங்கியவர்கள். நீங்கள் மறந்து விட்டீர்களா? நீங்களும் எனது முக்கியமான பேகங்களில் ஒருவர். எனக்கு தெரியும். இருப்பினும் எனக்கு வர விருப்பமில்லை. ஆமீரில் கூட இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்ள மாட்டேன். ஜோதா பேகம், அது ஆமீர், இது ஆக்ரா. அங்கே நீங்கள் இளவரசி, இங்கே எனது பேகம் ஆவீர்கள். எனது அனைத்து பேகங்களும் அங்கு வர வேண்டும் என்று நான் கட்டளையிட்டால் அனைவரும் அங்கு வந்தாக வேண்டும். நீங்கள் ஏன் அங்கு வர மறுக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் இருப்பதை விட நான் பெனசீர் இருப்பதையே அதிகமாக விரும்புவேன். என்ன, சரிதானே? விசித்திரமாக இருக்கிறது. நான் பேனசீரின் பெயரை கூட உச்சரிக்கவில்லை. நீங்கள் தான் அவரை நினைத்துக் கொண்டு என்னை காயப்படுத்துகிறீர்கள். மற்றவர்களை எப்படி காயப்படுத்தலாம் என்பதை நான் உங்களிடம் தானே கற்றுக்கொண்டேன். அன்று எனக்கு ஒரு சிறிய பரிசை தந்து அமர்க்கலப்படுத்தினீர்களே, அதுவும் புண்படுத்தல் தானே? சரி, போகட்டும். நான் கூறுவது, தாங்கள் கட்டாயம் அங்கே வர வேண்டும். ராம்தனுவின் சங்கீத சபையில் நான் இருக்க விரும்பினேன். ஆனால் அங்கிருந்து என்னை செல்லும்படி கூறிவிட்டீர்கள். நாளை அங்கு வர எனக்கு விருப்பமில்லை. ஆனால் வர வேண்டும் என்று நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீர்கள். நான் வரப்போவதில்லை. நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும் ஜோதா பேகம். இங்க பாருங்கள். நாளைய போட்டியில் ஜெயிப்பவர்களுக்கு இந்த பரிசை நீங்கள் தான் வழங்க வேண்டும். நானா? ஆம், நீங்கள் தான் ஜோதா பேகம். என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. இது நிச்சயம் நீங்கள் தீட்டிய திட்டமாக இருக்காது. பரவாயில்லையே, என்னை புரிந்து வைத்திருக்கிறீர்கள். உண்மை என்னவென்றால் எனது தாய் விரும்புகிறார் நாளைய போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு இந்த பரிசை பேகங்கள் வழங்க வேண்டும் என்று. முகலாய ராஜ்யத்தின் சிறந்த வீரன் அந்த இந்தியாசின் திமுறை அடக்கும் போது அக்கணத்தை நினைத்து பார்க்கும் போதே கர்வமாக இருக்கும். என்ன யோசிக்கிறீர்கள்? மன்னிக்க வேண்டும் ஷெஹன்ஷா. எப்படி இப்பொழுதே நீங்கள் கூறுகிறீர்கள்? போட்டி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதற்குள் முடிவு செய்து விட்டீர்கள் முகலாயர்களுக்கு தான் வெற்றி என்று. இதற்கு மாறாக கூட நடக்கலாம்.
என்ன கூறுகின்றீர்கள்? முகலாய சாம்ராஜ்யத்தில் வீரர்களே இல்லையா? நான் கூற வருவது என்னவென்றால், ஒரு ஆண்மகன் நிறைந்த சபையில் இவ்வாறு சவால் விடுவது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. எங்கிருந்தோ வந்து அவன் இங்கு முகலாயர் கைகளால் இறக்க நினைப்பானா? எனக்கு தெரியும் என் ஆலோசனை தங்களுக்கு பிடிக்கவில்லை என்று. இருந்தும் நான் கூறுகிறேன், இதை நன்றாக ஆலோசித்து பாருங்கள். என்னுடைய சுஜாமல் அண்ணா கூறுவார், எதிரியை குறைத்து மதிப்பிடுவது தோல்விக்கு நாம் எடுக்கும் முதல் படி. இருந்தும் உங்கள் கட்டளைக்கு அடிபணிகின்றேன். வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த பரிசை வழங்க நான் நிச்சயம் அங்கு வருவேன். வணக்கம். என்னுடைய சுஜாமல் அண்ணா கூறுவார், எதிரியை குறைத்து மதிப்பிடுவது தோல்விக்கு நாம் எடுக்கும் முதல் படி. இருந்தும் உங்கள் கட்டளைக்கு அடிபணிகின்றேன். வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த பரிசை வழங்க நான் நிச்சயம் அங்கு வருவேன். வணக்கம். நல்ல வேளை, யாருக்கும் உன்மேல் சந்தேகம் எழவில்லை. பிறகு ராஜ்யத்தில் இருக்கும் ஒரு வீரனுடன் இம்தியாஸ் கான் நாளை மோத போவதாக ரேஷம் அனைவரிடமும் கூறிக்கொண்டிருந்தார். அனைவரும் நாளை மைதானத்திற்கு வருகை தரப் போகின்றனர். நான் இம்தியாஸ் கானை உடனே சந்திக்க விரும்புகிறேன். இல்லை பெனசீர், அவ்வாறு செய்வது ஆபத்தில் முடிய வாய்ப்பு இருக்கிறது. நீ போய் இம்தியாஸ் கானை சந்தித்தால் உனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்பது தெரிந்துவிடும். அபு மாலிதான் உன்னையும் இம்தியாஸ் கானையும் இங்கு அனுப்பி வைத்தார் என்பது ஷெஹன்ஷாவிற்கு தெரிந்துவிட்டால், புரிந்ததல்லவா? ஜாஹிரா, நான் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் நீ எவ்வாறு இம்தியாஸ் கானை சந்திப்பாய்? அந்த புறத்தில் ஆண்கள் நுழைவதற்கு அனுமதியே இல்லையே. தெரியும். ஆனால் நான் அந்த புறத்தை விட்டு வெளியே செல்வதற்கு எந்த தடையும் இல்லை. அவனிடம் நான் செல்கின்றேன். ஆனால் அங்கு சிப்பாய்கள் காவல் இருக்கின்றார்கள். நீ எவ்வாறு போவாய்? ஜஹீரா, நீ தான் என்னுடன் இருக்கிறாய் அல்லவா? பிறகு எனக்கு என்ன கவலை? நாளை போட்டி நடக்கும் போது ஷெஹன்ஷாவின் பாதுகாப்பு பலமாக இருக்க வேண்டும். எதிரி இது போன்ற வாய்ப்பிற்காகத்தான் காத்துக் கொண்டிருப்பான். தாங்கள் கூறுவது சரிதான். அபுமாலி தங்கள் மைத்துனராக இருக்கலாம், ஆனால் என்னை மன்னிக்க வேண்டும். அவன் புறமுதுகில் குத்தியே பழக்கப்பட்டவன். இதற்காக தாங்கள் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? அவன் நமக்கு எதிராக திட்டம் தீட்டியுள்ளான் என்பதை நன்கு அறிவேன். அதை தடுப்பதற்காகவே யாம் இங்கு வந்துள்ளோம். தாங்கள் கவலைப்படாதீர்கள். நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன். நாளை பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் பலமாக இருக்கும். வெளியாட்கள் யாரும் உள்ளே வர முடியாது. நமக்கு வெளியே இருந்து வரும் ஆபத்தை விட உள்ளிருப்பவர்களால் தான் ஆபத்து அதிகம். அந்த துரோகி அரண்மனைக்குள் இருக்க வாய்ப்பு அதிகம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் ஷெஹன்ஷாவின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை முழுவதுமாக நானே ஏற்றுக்கொள்ள இருக்கிறேன். மக்சூத் கானின் அறையை முழுவதுமாக சோதித்தீர்களா? மிர்சா அவர்களே, அவன் நமது ராஜ்யத்தின் விசுவாசமான வீரன். அவனுடைய மரணம் ஒரு விபத்து. இதை சோதித்து அவனுடைய விசுவாசத்தை நாம் கேள்விக்குரியதாக்க கூடாது. எனது சந்தேகம் அவன் விசுவாசத்தின் மீது அல்ல. அவனுக்கு மரணம் ஏற்பட்டதில் தான் எனக்கு சந்தேகம். அதிலும் பாம்பு அவனை கடித்த விதம் வினோதமாக உள்ளது. பாம்பு அவன் உதட்டை தீண்டியது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. மாளிகையிலும் சில சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனால் சந்தேகப்படுவது தவறில்லை. சோதனையிட்டால் நிச்சயமாக தடயம் கிடைக்கும். ரஹீம், துடிப்பாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு கேள்விகளை கேட்கிறீர்கள். ஏன், எப்படி, எவ்வாறு? உங்கள் கேள்விகளுக்கு பதில் கூறி நான் சோர்ந்து விட்டேன். குளிர் வேறு அடிக்கின்றது. உங்களுக்கு 1 அல்ல 3 கதைகள் கூறிவிட்டேன். இன்னும் தங்களுக்கு தூக்கம் வரவில்லையா? எனக்கு மிகவும் தூக்கம் வருகிறது சின்னம்மா. ஆனால் என்ன செய்வது? யாருக்காவது நாம் வாக்களித்து விட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? ஓஹோ, இப்பொழுது என் குட்டி ஷெஹன்ஷா என்ன வாக்கை நிறைவேற்றுகிறார்? மிர்சா சித்தப்பாவுக்கு அளித்த வாக்கை தான் நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். இன்று தூங்குவதற்கு முன்பாக என்னுடன் விளையாடுவேன் என்று அவர் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். அவர் இங்கு வரும் வரை நான் உங்களுடன் விளையாடிக் கொண்டிருப்பேன். அமருங்கள். இப்பொழுது கூறுங்கள். இதில் ஒன்று மறைந்திருக்கிறது, அதை நீங்கள் கண்டுபிடியுங்கள். ஜோசியம் விதியை வெல்லாது, தாமரை இலையில் மழை நீர் ஒட்டாது, தாயின் அன்பு மிக பெரியது, மீன் வலையில் சிக்கினாலும் உண்ண முடியாது. இப்போது கூறுங்கள், இதில் மறைந்திருப்பது என்ன? கூறுங்கள், கூறுங்கள். ஜோசியம் விதியை வெல்லாது,
தாமரை இலை மீது மழைநீர் ஒட்டாது. தாயின் அன்பு மிக பெரியது. மீன் வலையில் சிக்கினாலும் அதை உண்ண முடியாது. உண்ண வேண்டும். எனக்கு தெரிந்து விட்டது. கோருங்கள் கோருங்கள். நான் ஒன்று செய்கிறேன். உன் மிர்சா சித்தப்பா வருவார் அல்லவா, அவரிடம் கேட்கிறேன். பார்க்கலாம் அவர் அறிவாளியா என்று. சரி. பெனசீர், நீயா? நீ இங்கு என்ன செய்கிறாய்? ஒருவேளை எவராவது நம்மை பார்த்து விட்டால் நாம் இறக்க வேண்டியதுதான். வேறு வழி இல்லாமல் வந்துவிட்டேன். காபூலிலிருந்து எனக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கிறதா என்று கேட்டுக்கொள்ள வந்தேன். செய்தி அல்ல, கெட்ட செய்தி இருக்கிறது உனக்கு. அபுமாலி உன் மீது மிகவும் கோபமாக இருக்கிறார். இன்னும் உனது வேலையை நீ ஆரம்பிக்க கூட இல்லை. முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். முயற்சி? உன்னுடைய முயற்சி வெற்றி அடைந்தால் தான் உனக்கு நல்லது. உனக்கே நன்றாக தெரியும் அபுமாலி எதற்காக உன்னை அனுப்பினார் என்று. ஷெஹன்ஷாவை நீ கொல்ல வேண்டும், ஷெஹன்ஷாவின் விசுவாசிகளை நான் கொல்ல வேண்டும். இதற்காகத்தான் நம்மை அனுப்பி இருக்கிறார்கள். ஆனால் நீ மிகவும் சிரமப்பட்டு உன்னை உருவாக்கி இருக்கிறார். நீ யாரையாவது பார்த்து உமிழ்ந்தால் போதும், அவர் உடனே இறந்து விடுவார். இவ்வளவு கவர்ச்சி, இவ்வளவு அழகு, இவ்வளவும் இருந்தும் ஷெஹன்ஷாவை உன்னால் நெருங்க கூட முடியவில்லை. உனக்கு எவ்வாறு புரிய வைப்பது? நான் முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அந்த ஷெஹன்ஷா என்னை அவர் அருகில் கூட அனுமதிப்பதில்லை. எப்போதும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. வந்தால் அதை தகர்த்தெறி. எச்சூழ்நிலையிலும் நாளை இரவுக்குள் இந்த பணி முடிந்தாக வேண்டும்.